ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா மொறுமொறுன்னு கார சட்னி உடச்சக்கடலை சட்னியோட தோசையே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ, இங்கே பாருங்கள், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு பச்சை பயிறு தோலோடு வச்சு நம்ம ஒரு மில்லட் தோசை செய்யலாம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் இந்த கிளாஸ் தான் எடுத்துக்கிறேன் பாசிப்பருப்பு ஊற வைக்கிறதுக்கு. நான் அந்த கிளாஸை வச்சு ஒரு கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பாசிப்பருப்பு. அதே கிளாஸால் அரை கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கிறேன். நான் பாசிப்பருப்பு எடுத்து அதே கிளாஸால் அரிசி அரை கிளாஸ் எடுத்திருக்கேன். இது சாப்பாடு செய்கிற அரிசி தான். அந்த அரிசியும் இந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவு உளுந்து. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 50 கிராம் இருக்கும் உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி திரும்பவும் பிடிச்சி 8 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. இது அப்படியே ஊறட்டும். நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு அரிசி பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதை நான் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ நாம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அந்த ஜாரில் இந்த ஊற வச்சு இந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜார் மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நாம் இப்போ மீதி இருக்கிற இந்த பாசிப்பருப்பையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மீதி இருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்தாச்சு. அது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நாம் இப்போ இதையும் அரைச்சிக்கலாம். நம்ம சேர்த்ததையும் அரைச்சாச்சு. இப்போ நாம் அதையே ஃபஸ்ட்டு சேர்த்த பவுலோடு இந்த மாவையும் சேர்த்துடலாம். இப்போ மாவை சேர்த்தாச்சு. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு மாவை நல்லா உப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. கலக்கியாச்சு. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டு போட்டு மூடிடலாம். மாவு வந்து 4 மணி நேரமாவது புளிக்கணும். அதனால் நாம் இதை ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கரைச்சி எடுத்து வச்சுருந்த மாவு 4 மணி நேரம் கழித்து பார்த்தப்போ நல்லா பொங்கி இருந்துச்சு. நான் அந்த மாவில் இருந்து எனக்கு தேவையான அளவு மாவு மட்டும் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து நல்லா திக்காகவே இருந்தது. அதனால் நான் தோசை ஊற்றுற மாதிரி லேசாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு மாவு புளிக்கலைன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பாருங்கள், அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே பற்ற வச்சுட்டு தவா எடுத்திருக்கேன். தோசை தவா நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் மாவு சேர்த்து மாவை நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா நைஸாகவே வரும் தோசை. நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் தோசை. தோசை சுற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே பற்ற வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஹெல்தியான பாசிப்பருப்பு தோசை செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம வெந்தயம் சேர்த்ததால் தோசை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது தோசை. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி எல்லா பருப்புமே வச்சு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். சூப்பரான பாசிப்பருப்பு தோசையோட கார சட்னியும் உடச்சக்கடலை சட்னியும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், தோசை பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. கார சட்னி வித் உடச்சக்கடலை சட்னியோடு சாப்பிடும்போது இந்த தோசை அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.